வணக்கம் மக்களே. ஸ்டாலின் ஐயா என்ன யாருக்கு என்ன குறை வச்சுட்டாங்க? அவங்க சொன்னது ஒவ்வொன்றா செஞ்சுட்டு தானே இருக்காங்க. எதுக்கு இந்த குஷ்பு எல்லாம் வந்த வழி என்ன, இன்றைக்கி இருக்கிற இது என்ன? அதுக்காக எந்த மாதிரியெல்லாம் ஏழை எளிய மக்களை கேவலப்படுத்த சொல்லுது? இல்லை அந்த அம்மா சொத்துல ஏதாவது இவர் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நான் செய்யணும்னு ஏதாவது கேட்குறாங்களா? இவங்க சொன்னதும் அவங்க முடிஞ்சது ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ கூட 5 திட்டம் வச்சுருக்காங்க, அவங்க இன்னும் வெளியே அறிவிக்கலை, செய்வாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் கூட பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாம் கட்டி கொடுத்துட்டோம். நான் வேலைக்கு போவேன், அவருக்கும் உடம்பு முடியல, பாத்திரம் வியாபாரம் பண்ணுறோம். எங்களுக்கு கூட இடத்துக்கு சொன்னாங்க, நாங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். எது எல்லாம் அவங்களாம் என்ன சொன்னாங்களோ அதை செய்வாங்க, முதல்ல செய்வாங்க. ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் இவ்வளவு மோசமாக பேசுகிற? நீலாம் வந்ததெல்லாம் மறந்துட்டியா? இன்றைக்கி நான் அந்தளவுக்கு நீ சம்பாரிச்சிக்கிட்டேன்னு நீ சேராதவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ அப்படியே பேச சொல்லுதா? எவ்வளோ மதிப்பாக இருந்த? இன்றைக்கி ஒரு பெண்களே உன்னை போட்டு மிதிக்கிறாங்க, ஒரு சாணி கூட கேவலமாக உன்னை மிதிக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லுங்கள்? ஏன் இந்த மாதிரிலாம் நீங்களும் பொம்பளை பிள்ளைங்கள வச்சுருக்கிறீங்க, நாளைக்கெல்லாம் அதெல்லாம் கௌரவமாக வாழ்கிறது இல்லையா? என்ன தான் பணம் காசு இருந்தாலும் அதெல்லாம் போட்டு மூடிடுவியா? மண்ணோட மண் போட்டு மூடிடுவேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் எவ்வளோ அவமானம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? நவுந்துக்கு, உனக்கு பிடிக்கலன்னே நவுந்துக்க, யாரையும் இழிவாக பேசாத. அப்புறம் இன்னும் தான் கேவலப்பட்டுட்டு போயிடணும், சரியா? அந்த அவள் பிடிக்கலன்னே நீ அவங்களெல்லாம் நீ அவ்வளோ மோசமாக பேசுகிற. பொதுமக்கள் நினச்சாங்கன்னா நீ என்ன ஆகுவ தெரியுமா? நீ பொண்ணு இல்லை, அப்படி உனக்கு வாழ்வு வந்துடுமா? கண்ணை மூடிட்டு அப்படி உன்னை பேச சொல்லுமா? சேர்றவங்க சொன்னால் அந்த மாதிரிலாம் உன்னை பேச சொல்லிடுவாங்களா? சொன்னாலும் நீ பேசலாமா? நீ வந்த வழி என்ன? உன்னுடைய இதெல்லாம் நீ அப்பப்போ எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்கெல்லாம் நாங்கள்லாம் கேட்டால் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எல்லாம் இருக்குதுன்னு அப்படிலாம் பேசக்கூடாது. நாளைக்கு உனக்கு எது வந்தாலும் அவங்க பார்த்துருவாங்களா? உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் மதித்து நடந்துக்குங்க. வணக்கம் மக்களே. அவரெல்லாம் சொன்னது ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இடத்துக்கு எழுதி போட்டோம், என்ன உங்களுக்கெல்லாம் வந்துருச்சான்னு கேட்டாங்க. வந்துதா இல்லையோ, அது அங்கே மேல் இதில் வந்தால் தானே அவங்க எல்லாம் செய்வாங்க, விட்டுருவாங்களா? இவ்வளோ தூரம் செஞ்சவங்க இந்த 1000 ரூபா கொடுக்குறது இன்றைக்கி என்னக்கா நான் வேலைக்கு போக முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ கொஞ்சம் பேசுகிறேன், படப்படங்குது உடம்பு, கொஞ்சம் முடியல. அதெல்லாம் நாங்களாம் ரொம்ப நம்புகிறோம். அந்த காசு எங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக ஃபோனில் பேச பிடிக்க, எனக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அது வந்தால் காசு போடுறோம், டிவி காசு போட பிடிக்கும்னு கொஞ்சம் சரியாக போட மாட்டோம், முடியறதில்ல. குழு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் முடியறதில்ல. இப்போ அந்த காசு வந்தாக்கா நான் ஃபோனுக்கு காசு போட பிடிக்க, என் பேர பிள்ளைங்கிட்டலாம் பேச பிடிக்க எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது தெரியுமா? அப்படியெல்லாம் இழிவாக யாரையும் நினைக்காதீங்க, சரியா? முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறது தடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தடுத்தாலும் அவர் செய்கிறத நிறுத்த போகிறதில்ல, இன்னமும் செய்வார், மக்களுக்கு செய்வார். அவர் இன்னமும் நல்லா இருப்பாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, சரியா? வணக்கம் மக்களே. அந்த அம்மா இதோடு நிறுத்திக்குவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எதுக்கு மேலே அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு ஒரு பெண்ணையே பெண்ணை போட்டு உதைக்கிறப்ப இதுக்கு மேலே அவமானம் அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லை.